நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓட்டுறது மட்டும் தான் ஆசை இருக்கும், செக் பண்றதெல்லாம் விட்டுருவீங்க. ரைட்டா? கடைசியில ஓட்டிட்டு போய் அது எங்கேயாவது போய் முட்டிட்டு நிற்கும். அந்த மாதிரி இந்த படிநிலைகள் அப்படின்றது ஒன்னொன்னா சொல்லி தரணும். நீங்களும் பிரியாணி சாப்பிட்டீங்க அதே ஹோட்டல்ல, நானும் பிரியாணி சாப்பிட்டேன் அதே ஹோட்டல்ல. ஆனா என் டேஸ்ட்டும் உங்க டேஸ்ட்டும் ஒன்னான்னு தெரியாது. ஒன்றும் இல்லை, ஒரே ஆள் சமைங்க, எனக்கு உப்பு ஜாஸ்தின்றேன், அதே சமையல் தான். உங்களுக்கு உப்பு கம்மின்றீங்க. ரைட்டா? ஸோ உங்க டேஸ்ட் வேற, அதே மாதிரி அனுபவம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அனுபவம். நம்ம கொடுக்குற தீட்சைகள் எல்லாமே வந்து குரு பாரம்பரியத்துல வர்ற தீட்சைகள். அந்த பாரம்பரியத்துல ஒவ்வொரு குரு பாரம்பரியத்தும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ஏன் அடுத்தவங்களை நீ நம்புறேன்னா முதல்ல உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்ன்றத நம்பிக்கை இல்லை, அதனால நீ அடுத்தவங்களை கேட்கற. அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. உன்னை உணர்ந்து முடிவெடுக்கிறது வேற, அகங்காரத்துல முடிவெடுக்கிறது வேற. நமக்கு சம்பந்தமே இல்லாம தெருவுல ஏதோ 4 பேர் பேசிட்டு போகும்போது அவன் ஏதோ அவன் பிரச்சனை ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கான், நம்மளுக்கு பதில் சொல்ற மாதிரி அங்கிருந்து முடிவுகள் வரும். உச்சிஷ்ட மகா கணபதி தரமாட்டாங்க. அப்படியே கொடுத்தாங்கன்னா நீங்க ஒரு எல்லா தீட்சையும் எடுத்து பூர்ண தீட்சை எடுத்து 10 வருஷம் கழிச்சு உச்சிஷ்ட கணபதி கொடுப்பாங்க. அவர் தெளிவா கொடுத்துருக்காரு. யாரு? திருமூலர் தான் எழுதுனது. திருமூலர் தெளிவா தான் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும்னே உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஸ்ரீ சக்கரம் தரோம். அது உபாசனை தீட்சையா தான் தரோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஸ்ரீ சக்கரம் நம்ம வரைஞ்சும் தர்றோம். நம்ம உண்மையான தேடுதல் உள்ளவர்களுக்கும் உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடமே தவிர நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த நிகழ்ச்சியில ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடமோட குருஜி மனகுருநாதன் ஐயா அவர்கள் பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில நீங்க ஆரம்ப கட்டம் உங்களை சிறு வயதுல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க, அப்புறம் எப்படி தீட்சை கிடைச்சது, அடுத்து வந்து எப்படி இந்த ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம் தொடர்ந்தீங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம்ல என்னங்க ஐயா நீங்க பண்றீங்க, என்னென்ன வகுப்புகள், வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்கன்னு சொல்லுங்க ஐயா. வணக்கம். ஓம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஜெய் ஸ்ரீ பிரேயர் பண்ணிட்டே குருபியோ நமக. ஸோ என்னோடு கொஞ்சம் விளையாடும் நினைவிலும் நித்திரையிலும் அல்லாத ஒரு உன்னதமான நிலையில் பட்டுடை உடுத்தி என்னோடு கொஞ்சம் விளையாடும் பாங்கான பகவதி ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி, ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை வணங்கி என்னுடைய இந்த கேள்விக்கான பதிலை இங்கே தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். என்னால் இயன்ற வரை எந்த விதமான மேற்பூச்சும் இல்லாமல் உண்மையை உள்ளது உள்ளபடி சொல்வது என்னுடைய வழக்கம். எதுவும் எக்காரணம் கொண்டும் எந்த விதமான காரணத்தாலும் உண்மைகளை தவிர உங்களுக்காகவோ யாருக்காகவோ மறைத்தோ மேற்பூச்சி பூசியோ பேச வேண்டிய கட்டாயத்திலும் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு எதுவும் கிடையாது. ஸோ நாங்களும் இருக்கிறோம், நாங்களும் சில விஷயங்கள் செய்கிறோம் என்பது பல பேருக்கு தெரியவில்லை. அவர்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். அவ்வளவுதான் எங்களோட இன்டென்ஷனே தவிர இதெல்லாம் சொல்லி இவங்க ஃபாலோ பண்ணி இவங்களால பெனிஃபிட் அடையணுன்ற மாதிரிலாம் கிடையாது. நாங்க உங்களோட ராஜாவோட சொந்த பிள்ளைகள், நீங்களும் அப்படிதான் சரணடைஞ்சா கேட்டா. ஸோ நாங்கள் யார்கிட்டையும் எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு வர வேண்டியது தானா வந்துடும். ஸோ இது யாருக்காகவும் மேக்கப் பண்றதுக்காகலாம் கிடையாது. இப்ப நீங்க கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா எல்லாமே அவர் நேச்சுரல், நீங்க என்னவோ மனசுல இருக்கிறது அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. இதுல மறைக்கிறதுக்கோ இதுவோ ஒண்ணு, ஏன்னா மத்த மாதிரி எல்லாம் இல்ல. இன்னைக்கு நிலைமை வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து அந்த தெருவுல முக்குல போனீங்கன்னா அங்க ஒருத்தம் நான் குருன்றான். நேத்து காலையில பாபாஜி வந்தாரு, இன்னைக்கு காலையில அம்பாள் வந்தாங்க, எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க, என்ன குருவாக்கிட்டாங்கன்றாங்க. சரியா? ஸோ நாங்களாம் வந்துட்டு ரிஷிகேஷ் 3 நாள் இருந்தேன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது ஆரம்பத்துல 3 நாள், அதுக்கப்புறமும் போவோம், எப்போ எங்களுக்கு அழைப்பு வருதோ போவோம். போய் காட்டுல குகையில தண்ணி இல்லாம என்ன தண்ணி இருக்குதோ, அதுவும் மாட்டு மூத்திரமோ என்ன நமக்கு தெரியாது, என்ன இருக்குதோ குடிச்சிட்டு
எந்த நிலம் கிடைக்குது உட்காந்துட்டு பாம்பு வருமா பள்ளி வருமா எதுவுமே தெரியாது. உட்காந்து தவம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ நம்மளோட வேதனை சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் புக், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், புக்கை படித்தேன், அவரு வந்தார் இவர் வந்தார், சிவனை பார்த்தேன். நான் சொல்றேன் சிவனே இல்லைன்றாங்க. சிவனை பார்த்தேன்னு ஒருத்தவங்க குரு அப்படின்றாங்க. ரைட்டா? சிவன் எங்கிருந்து வந்தாரு? ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த உலகம் நீங்க சயின்டிபிக்கா எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு பர்டிகுலர் உருவத்திலேயோ பர்டிகுலர் ஷேப்லயோ கிடையாது. அது ஒரு வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி, எனர்ஜி. ரைட்டுங்களா? இதோட காம்பினேஷன், அந்த பர்டிகுலர் காம்பினேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் தகுதி இருக்கு, ஒரு ரியாக்ஷன் இருக்கு, எப்படி அது வேலை செய்யும் அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம ஆளுங்கள் அந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி ஒரு உருவத்தை செஞ்சாங்க. அதுக்கு சிவன் சக்தி அதை அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு பேர் வச்சாங்க. கடைசியில் இங்க என்ன சொல்றோம்? நான் சிவனையே பார்த்தேன், நான் அம்மனையே பார்த்தேன். அதுவும் ஒருத்தர் ரீசெண்டா அம்மனை அம்மாவை நான் அம்மனமா பார்த்தேன்றான். சொன்னாங்களா இல்லையா? அதுவும் வைரல் ஆச்சு. அதுவும் வைரல் ஆக்குன்னு இந்த வீணா போன மீடியா தான். கேட்டா இப்போ இவங்க நினைச்சாங்கன்னா என்ன நாளை காலைல வைரல் ஆக்கலாம், இவங்க நினைச்சாங்கன்னா என்ன ஓரமும் கட்டலாம். ஆனா நான்லாம் அப்படி கிடையாது. நீ நினைச்சா என்ன ஓரம் கட்ட முடியாது, நீ நினைச்சா என்ன வைரலும் பண்ண முடியாது. என்ன ட்ரை பண்ணி பாரு. நீ நினைச்சாலும் கிடையாது, நினைக்கிறவங்க நினைச்சா என்ன வைரல் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ நீங்களாம் நான் யாரும் நம்பி இல்லை. ரைட்டா? நீங்களும் என்ன நம்பி இல்லை. கரெக்டா? ஸோ நிறைய விஷயங்கள் தப்பா நடக்குது. நம்ம என்ன பண்றோம், தப்புன்னு தெரிஞ்சாலுமே நம்ம மனசு உள் மனசு சொல்லுது தப்புன்ட்டு, ஆனாலும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ரைட்டா? ஒண்ணு அது. ஒரு சிலர்லாம் பாத்துட்டீங்கன்னா கௌரவத்துக்காக நான் நித்யானந்தோட சீல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அவன் நித்யானந்தர் உண்மையிலேயே வந்துட்டு அவரோட இப்போ அவரை நீங்க நிறைய விமர்சனம் இருக்கு, நிறைய பண்றாங்க. பட் எனக்கு வந்து நித்யானந்தர் வந்து பர்சனலா பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவரோட பிறப்பு வளர்ப்பு, அவரோட பழைய சத்சங்கம் தீட்சைகள்லாம் பாருங்களேன், 10 பைசா வாங்க மாட்டாரு. பழைய இதெல்லாம் நான் இப்ப சொல்ல, லேட்டஸ்டா சொல்ல. இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு, நான் கான்டாக்ட்லயும் கிடையாது எனக்கு. அவரை மதிக்கிறேன், பட் அதுக்காக நான் ஃபாலோ அப்லாம் பண்ணல. எப்பயாவது இப்படி நீங்க பாக்குற மாதிரி நானும் பார்க்கும்போது வந்துச்சுன்னா ஒரு சலாம் போட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருப்பேன். ஒரு சின்ன மரியாதை. இப்ப இருக்கிறதுக்காக இல்ல. அவரோட ஆரம்ப கட்டங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை போய் பேச மாட்டார், ஒரு வார்த்தை போய் பேச மாட்டார். எனக்கு தெரிஞ்சு ஒரு வார்த்தை போய் பேச மாட்டாரு. ரொம்ப நேச்சுரலா இருக்கும். இப்பனாச்சும் அவரு நிறைய ஆர்டிபிஷியலா பண்றாரு, நிறைய மேக்கப் போடுறாரு, இப்பெல்லாம் பண்றாரு. ஒரு ஆரம்ப கட்டத்தில் பாத்துட்டீங்கன்னா அவர் ஒரு 20 வயசு 22 வயசுக்குள்ள எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு நானும் அந்த மாதிரி ஒரு குருவை வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. நான் ரிஷிகேஷ் போனேன், அங்க போனேன், இங்க போனேன், நிறைய பேர்த்த பாக்குறேன். அது ஒரு விஷயம். நித்யானந்தா மாதிரி ஒரு குரு என்னோட லைஃப்ல நான் பார்க்கல. நான் சொல்றது அந்த ஆரம்ப கட்டத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆனது நமக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அதுக்கு நான் நேற்று விளக்கம் சொன்னேன். ஒருத்தரை பத்தி முழுசா தெரியாம அடுத்தவன் சொன்னான்றதுக்காக நீ கமெண்ட் பண்ணக்கூடாது. பண்ணினா ஒண்ணும் பிரச்சனை. அவர் இப்ப நல்லா தான் இருக்கிறாரு. எவெல்லாம் பேசணும் அவன் நாசம் போயிட்டான். எவெல்லாம் பேசணும் அவன் நாசம் போயிட்டான். அவரு நல்லா தான் இருக்கிறாரு. ரைட்டா? ஒருத்தரை பத்தி நம்ம தெரியாம விமர்சனம் பண்ணக்கூடாது. விமர்சனம் பண்ணீங்கன்னா அவரோட கர்மாவும் உங்களுக்கு வரும். ஸோ நீங்க தான் அனுபவிக்கணும். அவரு சந்தோஷமா தான் இருப்பார். எனக்கு அதே கதை தான். என்னெல்லாம் யார் வேணும் எத்தனை பேரும் கழுவி ஊத்தலாம். நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இப்போ என்னையும் அடுத்த லெவல், நானும் அடுத்த லெவல் போகணும்ல, என்னையும் கழுவி ஊத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் கிடையாது, உள்ள வரணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை, இந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு கொடுத்த டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல சித்த குருமார்கள் நான் ஏன் வேலைக்கு ஒண்ணுன்னு ஒரு காரணம் ஒண்ணும் இல்ல. அதோட உண்மை சொல்றேன்னு சொன்ன கதை சொல்றீங்களா? இல்ல, இது வேற. என்ன ரீசன்? எனக்கு கொடுத்த டார்கெட் என்னன்னா, இன்னைக்கு உலகம் வந்து காமத்தை நோக்கி படு பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. காமம் அப்படின்னா என்னன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல, நீங்க சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது பாத்துட்டீங்கன்னா இந்த லவ் பண்றது இதெல்லாம் இளைமறை காயா இருக்கும், பெருசா தெரியாது. ரைட்டுங்களா? இன்னைக்கு வந்து அடுத்தவங்க முன்னாடிய லவ் பண்றேன், உன்னத காதல், அதுக்கு சப்போர்ட் வேற, ஆமாப்பா அவங்க உண்மையான லவ் பண்றாங்க, நீ ஏன் தடுக்கிற? யார் புருஷனை சொல்றான். அவன் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி கூட்டி வந்து வச்சு சோறு போட்டு மின்னு வச்சிருந்தா, இவளுக்கு திமிழ் எடுத்து அவனுக்கு திமிழ் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு
கடைசியில இதுல ஒரு சப்போர்ட் வேற. கரெக்டா? சோ இந்த மாதிரி ஆனா அடிப்படை என்னன்னு தெரியல. இங்க காமம்னா அடிப்படை என்னன்னு தெரியல. உடல் சுகம் வந்து 1 செகண்ட் 2 செகண்ட் ஒரு நிமிஷம் அவ்வளவுதான். அதை தாண்டி நிறைய இருக்கு. இப்போ நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சாரி நேர்களே, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதுனால நான் மறைக்காம சொல்றேன். வேணும்னா பாருங்க, வேணாம்னா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நோ இஷ்யூ. சாரி. ஸோ இங்க காமம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ள நார்மல் தான். நாயும் காமம் இருக்கு, மனுஷனுக்கும் காமம் இருக்கு. ஆனா நாய் காமத்துக்கும் மனுஷன் காமத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா இப்ப பாத்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நாய் பேயெல்லாம் கூட மனுஷனுக்கு தெரியாம போய் எல்லா வேலையும் பாக்குது. ஆனா மனுஷன் தான் நேரா பண்றான். என்ன ஒண்ணு நடக்கல, இன்னும் நடு ரோட்ல பாய் போடல, மற்ற எல்லா வேலையும் பண்ணிட்டான். 1 டே ஃப்ரெண்ட்ஷிப்பு, 1 டே ஸ்டே, 1 நைட் ஸ்டே. இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிதான். இப்போ காலையில ஒருத்தரும் பார்த்தாங்க, நைட்டு குடும்பம் நடத்துனாங்க, காலையில் பாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், மேட்டர் க்ளோஸ். அவ்வளோதான். இப்படியும் நடந்துட்டு தான் இருக்கு. ரைட்டா? ஸோ எனக்கு கொடுத்த டார்கெட் வந்து இந்த மாதிரி காமம் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. அது அடிப்படை புரிதல் இல்லை மக்களுக்கு. ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டீங்கன்னா உங்களோட கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு டிவோர்ஸ் கேஸ் 100க்கு 99 கேஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரீசன் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, டிவோர்ஸுக்கு ரொம்ப நீங்க டீப்பா போனீங்கன்னா அந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான். பணம். ஆனா நீங்க ரிட்டர்ன்ல என்ன கொடுத்துருப்பாங்க? என்ன அடிச்சிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், புரட்சஞ்சர் தண்ணி, ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிற மேட்ரு. அந்த 4 செவத்துக்குள்ள உள்ள மேட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லிக்கலாம். ஒருத்தர் புரிஞ்சுக்காது. உங்க எதிர்பார்ப்பு என்னன்னு அவருக்கு தெரியல, அவர் எதிர்பார்ப்பு என்ன உனக்கு தெரியல. அல்லது கற்பனைகளை எதிர்பார்க்கறது சில விஷயங்களை. இன்னைக்குதான் எல்லாமே ஓப்பன்ல இருக்குது, அதை வந்து அங்க போய் எதிர்பார்க்கறது. அல்லது அப்படி என்ன இருக்கு அப்படின்றது தெரியுது இல்ல. அப்படி ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், என்ன பர்பஸ், எதுவுமே தெரியறது இல்லை. இதுக்கு வந்து பிரைவேட்டா ஸ்கூல் எல்லாம் நடத்த முடியாது. ஆனா இருந்துச்சு அந்த காலத்துல. நீங்க வந்துட்டு இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் அதிகமா கல்யாணத்துக்குலாம் போறது இல்லை. ஆரம்பத்தில் நீங்க கல்யாணம் அந்த செட்டப்லாம் பார்த்துட்டீங்கன்னா பொண்ணு அழைப்பு, நிச்சயதார்த்தம், அப்புறம் மாப்பிள்ளை வந்து காசி யாத்திரை அனுப்பிடுவாங்க. மாப்பிள்ளை அப்படி ஒரு சடங்கு இருக்கு. இன்னைக்கும் சில சமுதாயத்தெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா காசி யாத்திரைன்ற ஒரு சடங்கு இருக்கு. சும்மா பக்கத்து கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் அந்த காலத்துல என்னன்னா அந்த நிச்சயம் பண்ணி இவங்கதான் ஒய்ஃப்ன்றது நிச்சயம், இவரு தான் ஹஸ்பண்ட் நிச்சயம் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணை வந்து இந்த பழைய பாட்டிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஆசிரமம் இருக்கு, அங்க அனுப்பிச்சுட்ருவாங்க. பையன் வந்து காசிக்கு போயிடுவார். காசினா காசியில போய் இது பண்றதெல்லாம் கிடையாது, அங்க ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த ஆசிரமத்துல தந்திர கிரியாலாம் சொல்லி தருவாங்க. தந்திர கிரியா அப்படின்னா ரிலேட்டட் டு லைஃப், ஹவு டு ஹேண்டில் த லைஃப், ஹவு டு ஹேண்டில் த சிச்சுவேஷன்ஸ், ஹவு டு ஏர்ன் த மணி, how to enjoy the personal life, how to satisfy, how to get satisfied, why you are doing, எத்தனையும் ப்ராப்பரா. ஏன்னா காமத்துல தெய்வீகம் தான் இருக்கு, காமத்துல தெய்வீகம் இருக்கு. நம்ம தெய்வீகத்தை உணர்றது இல்லை, காமத்தை மட்டும் தான் உணர்றோம். அது எல்லாத்தையும் விலாவரியா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் காசியில இருந்து திரும்ப வருவார். அப்புறம் கல்யாணம் பண்ணுவார். அப்புறம் கொஞ்ச நாள் வாழ்வாங்க, குழந்தைகள் எல்லாம் பிறக்கும். குழந்தைங்களை திரும்ப ஆசிரமத்தை அமைச்சிட்டு இவங்க ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க வேலைக்கு, அல்லது தவத்துக்கு போயிடுவாங்க. அவங்களோட லைஃப் சர்க்கிள் அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம லைஃப் சர்க்கிள் அப்படி கிடையாது. மத்தியானம் பாக்குறோம், நைட்டு குடும்பத்தில் நடத்துறோம், அடுத்த நாள் காலைல டாட்டா பாய் பாயிட்டு போறோம். அப்படிதான் நடக்குது இப்போ, ரைட்டுங்களா? அதுவும் காலேஜ்ல ரொம்ப மோசம். நிறைய இன்னைக்கு சுதந்திரம்ன்ற பெயர்ல ரொம்ப சுதந்திரம் ஆயிடுச்சு, ரொம்ப சுதந்திரம் ஆயிடுச்சு. எனக்குலாம் நாளை சின்ன வயசுலாம் நீங்க நம்புங்க நம்பாட்டா போங்க. அந்த நான் சொன்னேன் இல்லையா, நான் பிறந்த ஊரு இதெல்லாம், அந்த ஊரை விட்டு வெளியே வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நாங்களாம் மொத்தம் கொடுத்த பொண்ணு குழந்தை பிறந்தன்ற கேஸ், அப்பெல்லாம் மொத்தம் கொடுத்தாலே குழந்தை பிறந்தன்ற கேஸ், ரைட்டா? அப்படியெல்லாம் இருந்தவங்க. ஸோ எனக்கு கொடுத்த டார்கெட் என்ன, தந்திர கிரியாவை மற்றவங்களுக்கு சொல்லி தரணும். இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல நான் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி தரேன்னா இந்த மீடியா என்ன சும்மா விட்டுருமா, இந்த சமுதாயம் என்ன சும்மா விட்டுருமா? ஆனா என்ன பண்ண, ரஜினிஷை நீங்க என்ன பண்ணீங்க,
செக்ஸ் சாமியானு சீல் குத்தி வெளியே அமுச்சு விட்டீங்களா? ஊரை விட்டு, நாட்டை விட்டு அமிச்சிங்களா இல்லையா? அமிச்சிங்களா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் இன்னும் ரஜினி சாக விருப்பம் இல்லை, அதனால எனக்கு வேண்டான்னு ஒதுங்கி ஓடுனேன். அதுக்காக தான் என்ன கொண்டாந்து நடுத்தரில் நிப்பாட்டினாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இது நான் பண்ண மாட்டேன், வேற ஏதாவது பண்றேன். அதுக்கப்புறம் ஸ்ரீவித்யா பண்ணுங்க. அதுல யாருக்கு ப்ரௌட் மைண்டட் இருக்கோ, அதுல யாருக்கு விருப்பம் இருக்கோ, அந்த சூட்டபிள் கப்புள்ஸுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஐடியா கொடுத்து ஸ்ரீவித்யா கொடுக்கறதுக்கான அந்த அனுமதியை எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம் ஆரம்பிச்சு ஸ்ரீவித்யா உபாசனை தந்திரங்கள் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து ஸ்ரீவித்யா உபாசனை தந்திரங்கள்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா பல்கா ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறது, ஒரு காலையில ஒரு நிலை, மத்தியானம் இன்னொரு லெவல்ஸு, சாயந்தரம் இன்னொரு லெவல், இந்த மாதிரி ஒரு அது படிநிலைகள் இருக்கு, ஒரு படிநிலைகள் இருக்கு. ஒரே நாள்ல கொடுத்துட்றது, அவங்களுக்கு வேலை முடிஞ்சு. இப்போ நீங்க தீட்சை வாங்குறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கடைசி என்ன வாங்கினீங்களோ அதான் ஞாபகம் இருக்கும், அதுதான் கியூரியாசிட்டி அதிகமா இருக்கும். ரைட்டுங்களா? அதான் ஹையஸ்ட் மந்திரம் அப்படின்ட்டு. கரெக்டா? நீங்க அதை தான் பண்ணுவீங்க, முன்னாடி எல்லாம் விட்டுருவீங்க. ரைட்டா? கார் ஓட்ட கத்து கொடுக்குறவன் ஒரே நாள்ல கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி இது கீரு, இது பிரேக், இதெல்லாம் செக். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவான்? வண்டி இப்படிதான் துடைக்கணும், இப்படி எல்லாம் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் வண்டி இப்படி ஏறணும், வண்டி உட்காரணும், இப்படி ஓட்டணும்னு சொல்லி ஓட்டி கத்து கொடுத்துருவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓட்டுறது மட்டும் தான் ஆசை இருக்கும், செக் பண்றதெல்லாம் விட்டுருவீங்க. ரைட்டா? கடைசியில ஓட்டிட்டு போய் அது எங்கேயாவது போய் முட்டிட்டு நிற்கும். அந்த மாதிரி இந்த படிநிலைகள் அப்படின்றது ஒன்னொன்னா சொல்லி தரணும். நீங்களாம் கோடி ரூபா இல்லை, எத்தனை கோடி கொடுத்தீங்கனாலும் ஒரு படிநிலை முடிச்சாதான் அடுத்த படிநிலை. இஷ்டமா இருந்தா வா, இல்லைன்னா போயிட்டே இரு. ரொம்ப சிம்பிள். இல்ல சாமி நான் அங்க அது எடுத்தேன், இங்க இது எடுத்தேன், யூடியூப்ல அதை பார்த்தேன், எனக்கு வந்து பஞ்சதசி தெரியும், சோடசி தெரியும், அதான் தெரியும், இங்க என்ன வெங்காயத்து வர்ற? உனக்கு தெரியும்ல, நீ எதுக்கு இங்க வர? இல்ல நீ எனக்கு கொடுக்க வரியா, இல்ல என்ன டெஸ்ட் பண்ண வரியா, இல்ல அது மேல உனக்கு சந்தேகமா? ஏதோ ரீசனுக்காக தானே வருவ. ரைட்டா? ஒண்ணு உனக்கு ஏற்கனவே அது தெரியும் அப்படின்னா அப்ப நீ அது பிராக்டிஸ் பண்ணிருப்ப. பிராக்டிஸ் பண்ணிருந்தா அதுக்கு உண்டான பலாபலங்கள் உனக்கு கிடைச்சிருக்கும். அது ஒழுங்கா கிடைச்சிருந்தா சத்தியமா நீ என்கிட்ட வரமாட்டேன். அல்லது என்ன சோதிக்க வந்திருக்கணும். என்ன சோதிக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை. ரைட்டா? இங்க தகுதி அப்படின்றது வந்துட்டு நீங்க நினைக்கிறது பாக்குற உருவமோ நீங்க கேட்கிற கேள்விகளிலோ இல்லை, கிடையாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, என்னை பார்க்கணும்னு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னோட குருமார்களோட அனுமதி இல்லாம நான் உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தாலும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அனுமதி இருந்தா மட்டும் ரைட்டுங்களா? இப்பவும் நேத்து கூட நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எனக்கு 8 மணிக்கு தீட்சை இருக்கு போகணும் அப்படின்ட்டு. அதுல ஒரு அன்பர் யூஎஸ்எல் இருக்காரு, ஆக்சுவலா புளோரிடாவில் இருக்காரு, பேர் நான் சொல்லல பாவம், அவரோட பர்சனல் இதை பாதுகாக்கணுன்றதுக்காக இந்தியாக்காரரு புளோரிடாவில் இருக்காரு, நல்ல சம்பளம், நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு. அவரும் என்ன மாதிரி பல குருமார்கள்ட்ட போய் தீட்சை எடுத்திருக்காரு. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இருக்கிறாரு, ஆனா தீட்சைலாம் எடுக்கல. குரூப்ல இருக்கிறாரு, நம்மளது ஒரு குரூப் இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ல இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பேசுறது, அப்பப்ப நம்ம சத்சங்கெல்லாம் போடுவோம் ஃப்ரீயா, அதுல கலந்துக்கிறது, சில ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் வாட்ஸ்அப்ல. இதெல்லாம் பார்த்துட்டு அதுல அவர் வந்து ஓகே இவரு தான் சரியான குரு அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அவர் ட்ரை பண்ணி போன் எல்லாம் பண்ணிருக்கிறாரு, ரீச் ஆகல. அப்படியே ஒரு தடவை ரீச் ஆயிருக்கு, நான் பேசினா அவரு கேட்காது, அவர் பேசினா கேட்காது, டிஸ்டர்பன்ஸா இருக்கும், கட் பண்ணிடுவோம், அந்த மாதிரிலாம் நடக்கும். அவரு போய் கிரியா பாபாஜி கிட்ட மனசார தயவு செஞ்சு எனக்கு ஒரு குருவை காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி, எதையாச்சியா நம்மளோட ஃபேஸ்புக்கோ அல்லது யூடியூபோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு டேரக்டா கூப்பிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி. அப்பதான் அவர் சொன்னாரு, எனக்கெல்லாம் தெரியும், ஆளை யாரும் ஃபாலோ பண்றாங்க எனக்கு தெரியாது. என் குரூப்ல நான் உங்களை வந்து 2 வருஷமா 1.5 வருஷமா ஃபாலோ பண்றேன், எல்லாமே நான் பாக்குறேன், நிறைய தடவை ட்ரை பண்ணி இருக்கிறேன், என்னால் வர முடியல. நான் நிறைய இடத்துல இது மாதிரி அது வந்து அந்த தீட்சை எடுத்து சொல்லவே இல்லை என்கிட்ட. நேத்து தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்கும் போதுதான் இதை சொன்னாரு. கேட்டுங்களா? ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், முடியல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, விட்டுட்டேன். ஆனா எனக்கு வந்து உள்ளூரே எனக்கு தோணுச்சு. அப்புறம் நான் குருமார்கள்ட்ட நானும் அனுமதி கேட்டேன். இமிடியேட்டா உங்களோட
சொன்னாங்க. தொடர்பு கரெக்டா கிடைச்சது. இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை பாருங்க, ரொம்ப நல்லா பேசுறோம். ஸோ எனக்கு வந்து உங்களோட தீட்சை வேணும். சரி ரைட்டுப்பா, நீங்க கரெக்டு தான். எதா இருந்தாலும் அவங்களோட அனுமதி இல்லாம வர முடியாது. வந்திருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஒருத்தர் கூப்பிடுறாரு அப்படின்னா எனக்குலாம் கான்பிடென்ட். அவரு அனுமதி இல்லாம என்னை யாரும் கூப்பிட முடியாது. அந்த கான்பிடென்ட் எனக்கு இருக்கு. ஸோ அதனால நீ வந்தீங்கன்னா நீ யாரு என்ன எங்க இருக்கிற என்ன அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன நீ கூப்பிட்டீங்கனாலே தீட்சை கன்ஃபார்ம். நான் உங்கள்கிட்ட பேசுனா தீட்சை கன்ஃபார்ம். வேணும்னா நீங்க வரலாம், அவ்வளவுதான். ஏன்னா அதோட முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் நைட்டு வந்தோம். ஆக்சுவலா நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தோமா நேற்று, அங்கிருந்து ஆந்த வேலை தானே வர வழி தான் தீட்சை கொடுத்தோம். பயங்கர டிஸ்டர்பன்சஸ். அப்பப்போ அடிக்கடி கட் ஆயிடுச்சு. நெட்வொர்க் கரெக்டாக கிடைக்கல, அவங்களுக்கும் கேட்கல. இந்த சுச்சுவேஷன்லயுமே அவங்க வந்து அந்த மந்திரத்தை உணர்ந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. அவங்களோட பர்சனல் பிரைவேசியை கருத்தில் கருதி அதெல்லாம் என்னோட விளம்பரத்துக்காக அதெல்லாம் நான் போடுறதுக்கெல்லாம் தயாரா இல்லை. உங்களை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுனா நீங்க ட்ரை பண்ணுங்க. அவரு சொன்னாரு, அவருக்கு ஏதாவது நடந்திருக்குது, எனக்கும் நடக்கலாம் அப்படின்லாம் வராதிங்க. வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல. இப்ப எனக்கு வந்து நான் ஒரு ஹோட்டலுக்கு போறேன், எனக்கு எதாச்சும் பிரியாணி கிடைச்சது, நான் உங்ககிட்ட சொல்றேன் பா பிரியாணி சூப்பர் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க போறீங்க, மேபி அவன் மெனு மாத்திருக்கலாம், இல்ல அங்க இருக்கிற குக்கை மாத்திருக்கலாம், பிரியாணி மேபி கிடைச்சிருக்கலாம். நான் சாப்பிட்ட பிரியாணி கிடைச்சதானே யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் தான் சாப்பிட்டேன். நான் சொன்னதுனால நீங்க சாப்பிட்ட பிரியாணி நான் சாப்பிட்ட பிரியாணிங்கிறது வாய்ப்பு இல்லை. நீங்களும் பிரியாணி சாப்பிட்டீங்க அதே ஹோட்டல்ல, நானும் பிரியாணி சாப்பிட்டேன் அதே ஹோட்டல்ல. ஆனா என் டேஸ்டும் உங்க டேஸ்டும் ஒன்னான்னு தெரியாது. ஒண்ணு இல்லை, ஒரே ஆளு சமைங்க, எனக்கு உப்பு ஜாஸ்தின்றேன், அதே சமையல் தான். உங்களுக்கு உப்பு கம்மின்றீங்க, ரைட்டா? ஸோ உங்க டேஸ்ட் வேற, அதே மாதிரி அனுபவம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அனுபவம். அந்த யூனிக் அந்த தனியான அனுபவங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ரெஃபரன்ஸுக்கு வேணா நீங்க வேணா பாத்துக்கலாம். இப்போ நான் கூட என்னோட வெப்சைட்ல டெஸ்டிமோனியல்ஸ் போட்டிருக்கேன், வாய்ஸ் ஆஃப் என்னோட போட்டிருக்கேன். பட் இங்க பிரச்சனை என்னன்னா எல்லாரும் அந்த மாதிரி பண்றாங்க. அந்த பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் தவிர இதை வச்சு நான் ஒன்று இம்ப்ரெஸ்லாம் பண்ணல. இங்க இருந்து இம்ப்ரெஸ் பண்றது மார்க்கெட்டிங் நீ வா அப்படின்லாம் நான் கூப்பிடவே இல்லை எங்கேயுமே. நீ என்னோட யூடியூப் சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணு, நான் உங்களுக்கு என்னோட சாதகாசு சொல்லியிருப்பேன். உபாசகாசு இருக்காங்க இல்லையா, உண்மையில என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல, அவங்களுக்கு நான் போடுவேன். அப்ப அடுத்தது நம்ம ஏதாவது போடலான்னு இருக்கோம், நீங்க வந்து பாருங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்தா நீங்க பார்க்கலாம், அவ்வளவுதான். சஜஷன் தான், ரைட்டா? அங்கெல்லாம் வந்து ரிக்வெஸ்ட்லாம் கிடையாது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக். நீ லைக் பண்ணா பண்ணு, பண்ணாட்டா போ, ரைட்டா? உண்மையிலே நீ லைக் பண்ணா லைக் பண்ண போற, நான் சொன்னா நீ லைக் பண்ணிருவியா? அது இல்ல. உண்மையிலேயே உங்களை லைக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ண போறீங்க, தோணுனா பண்ணு. சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ நம்ம ஏதோ சில விஷயங்கள் பேசுறோம், அதை வளர்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த உளறல் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒண்ணு பாதிச்சது பாசிட்டிவா அப்படின்னா நீ சப்ஸ்கிரைப் பண்ணதான் போற. அதையே நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும். என்ன முடிவு பண்ணிருக்காரு அதெல்லாம் விட்டுருங்க. இங்க வந்து நான் நேற்று சொன்ன மாதிரிதான், கடவுள் வந்து ஆப்ஷன் கொடுத்தாரு. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுமா பண்ண வேண்டாமான்னு முடிவு பண்றது நீ. பண்ணா சில விஷயங்கள் நடக்கும், பண்ணலைன்னா சில விஷயங்கள் நடக்கும். அது உங்களுக்கு சம்மந்தப்பட்டது. கடவுள் ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. இப்போ உங்களோட மைண்டு, அதாவது இந்த வீடியோ பார்க்க முடியும் உங்க தலையெழுத்து பாத்துட்டீங்க. இப்போ இதை சூஸ் பண்ணுமா வேணாமான்னு பண்றது உங்களோட பர்சனல் டிசிஷன். இதை பொறுத்து உங்க தலையெழுத்து மாறலாம். தொட்டா சப்ஸ்கிரைப் பண்ணா இப்படி மாறும், இல்லைன்னா இப்படி மாறும், எவ்வளோ ஒண்ணு மாறும், ரைட்டா? அது இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் யூ. இட்ஸ் நாட் டிபெண்டிங் upon your fat or karma or the divine. It's purely yours. Whatever making the decision, it is purely by you. Based on your experience, based on your memory. நீங்க என்னென்ன குப்பையெல்லாம் மண்டையில சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் குலுக்கி போட்டு ஒரு ரிசல்ட் வெளியே எடுப்பீங்க. அதுதானே தவிர ஆட்டோமேட்டிக்கா வராது. இப்ப எங்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் குளிக்கலாம் போட மாட்டேன். என் மூளையெல்லாம் எம்டி, எதுவுமே கிடையாது. என்ன தோணுதோ அதான். இப்ப என்ன தோணுதோ அதுதான், அதான் வரும். நான் எதுவும் சேர்த்துலாம் வைக்கிறது இல்லை மண்டையில. ஒண்ணும் இல்ல. இப்ப முந்தா நாள் நீங்க முந்தா நாள் என்கிட்ட ஏதாவது பேசிருந்தீங்கன்னா, இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முந்தா நாள் பேசுறது ஞாபகம் இருக்கா? சத்தியமா ஞாபகம் இருக்காது. தேவைன்னா ஞாபகம் வந்துடும். என்ன ரீசனா கேக்குறீங்க, அது தேவையா தேவை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஞாபகம் வந்துடும். அது இப்ப தேவையில்லைன்னா சத்தியமா ஞாபகம் வராது.
நீங்க மேபி எனக்கு ரெமெம்பர் கொடுக்கலாம், இல்ல நம்ம இதெல்லாம் பேசணும் அப்படியா அப்படின்னு தான் கேட்பனே தவிர ஆமாலாம் சொல்ல மாட்டேன். அப்படியா அவ்வளவுதான். அதுக்காக நீங்க எனக்கு வந்து மெமரி இல்லைன்னு நினைச்சுக்கீங்க. ரைட்டா? சரி, என் மூளையில எதுவுமே கிடையாது, அது எம்டி எப்பவுமே. ரெடி டு ஃபில் த கப்பு. ரைட்டா? நீங்க நான் எப்போ வந்து என் கப்பு எம்டியா வச்சிருக்கணும், அப்பதான் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றி டேஸ்ட் பார்க்க முடியும். நீங்க எப்பவும் ஃபுல் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்ன தப்பி ஊத்துறது? ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற தீட்சைகள் எல்லாமே வந்து குரு பாரம்பரியத்துல வர்ற தீட்சைகள். அந்த பாரம்பரியத்துல ஒவ்வொரு குரு பாரம்பரியத்தும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. நிறைய குரு பாரம்பரியங்கள் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு குரு பாரம்பரியத்தில் வரவங்க பெருசா வெளியே வர்றதில்லை. நான் ஒரு தான் கொஞ்சம் தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். குரு பாரம்பரியத்துல ரொம்ப எல்லாம் வெளியே வர்றதில்லை. நிறைய பேர் சொல்றாங்க நான் இந்த குரு பாரம்பரியம் அந்த குரு பாரம்பரியம். நானும் சொல்றேன், அது நீங்க உணர்ந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. என்னைக்கு நீங்க உணராம சும்மா எவனோ போட்டதை படிச்சு பார்த்துட்டு, இல்லை எவனோ ஒருத்தர் விமர்சனம் பண்ணதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நீங்களா ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்க உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு. எதுவுமே வந்து உணர்ந்து பார்க்கணும். இப்போ ஒரு படத்துக்கு போறீங்க, எல்லாரும் ஃபெயிலுன்றான், 4 வருஷம் கழிச்சு அந்த படம் டிவியில போடுறான், அவ்வளவு சூப்பரா இருக்கு, நான் போகல அந்த படத்தை பார்க்கல. என்ன ரீசனு? இவன் சொன்னான், அவன் சொன்னான், அதனால நான் போகல. அப்ப அவ்வளவு அட்டகாசமான படம். 1000 ஒருவனா இப்போ லேட்டஸ்டா வந்துச்சுல ஒரு படம், 1000 ஒருவன் தான் நினைக்கிறேன். பழசு வந்து எம்ஜிஆர் படம், ரெண்டாவது வந்து இந்த ஹிஸ்டரி வச்சு எடுத்த படம் 1000 ஒருவன், கார்த்தியோட. அந்த படம் மியூசிக்கும் சரி, பாட்டும் சரி, கதையும் சரி, மேபி அதுல சில லேக்ஸ் இருக்கு. அது ஒரு படம் தானே, கதை தானே, அது இருக்கதான் செய்யும். பட் ஓவரால் அதுல என்ன குறை? ஆனா அது ஃபெயிலியர், ஓடல எதிர்பார்த்த மாதிரி. ஆனா இப்ப டிவில போட்டு எல்லாரும் பாக்குறோம். டிவிலாம் படம் ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட அந்த படத்தை காமிங்க, உட்காந்து 3 தடவை பாக்குது. ஆனா அன்னைக்கு அதை பார்க்கல. அது திட்டமிட்டு பண்ணாங்களா, இல்ல அவங்க தலைவிதியா, இல்ல நம்ம தலைவிதியா தெரியல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. ரைட்டுங்களா? சோ அடுத்தவங்கள நீ நம்பாத, கேட்காத. உன்னை நீ உணர, உன்னை நீ உணர்றியோ இல்லையோ, உன்னோட திருப்திக்கு முடிவெடு. இப்போ உங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை ஒண்ணு இல்ல, ஒரு கார்ல போறீங்க, ஹைவேஸ்ல டீ குடிக்கணும்னு தோணுது. ரைட்டா? நீங்க ஒரு கடையை, உங்களுக்கு டீ குடிக்கணும் அவ்வளவுதான், இந்த கடையில குடிக்கணும் இப்படிதான், அந்த மாதிரி எல்லாம் டீ குடிக்கணும் அப்படின்னு போறீங்க. ஏதோ ஒரு கடை நிப்பாட்டிங்க, கூட இருக்கிற இந்த கடை வேண்டாம், ஏதோ அவர் இறங்கி குடிச்சு பார்த்த மாதிரி, அங்க ஒரு கடை இருக்குது, அங்க போய் குடிக்கலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்க போய் குடிச்சீங்கன்னா அவ்வளவு கேவலமா இருக்கும். அப்ப நீங்க அவனை போய் என்ன சொல்லுங்க, இதே கடை இவ்வளவு தூரம் கூட்டு வந்து, அவன் அங்க இறங்கி குடிச்சு பார்த்தானா? குடிச்சு பார்த்துருந்தா ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் சொல்லியிருக்கலாம். அவன் அங்க போனது மேபி அவன் அதோட அப்பீரியன்ஸை பார்த்து சொல்லியிருக்கலாம், அது இருக்கிற இடத்த பார்த்து சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கலாம். நீ அதை ட்ரை பண்ணியா? நீ என்ன பண்ண? அவன் சொன்னான்றது தானே கேட்ட, அதுக்கு உண்டான தண்டனை தான் அது. அப்படிதான் போய்க்கணும். நல்லா இருந்திருக்கலாம், மேபி நல்லா இருந்திருந்தா ஓகே, உன் தலையெழுத்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. முடிவு பண்ணீங்கன்னா அதோட விளைவுகள் தான். அப்புறம் அதை தான் நீங்க அனுபவிக்கணும். நீங்க அதை அனுபவிச்சு கடவுள் எனக்கு இதை பண்ணல, என் லைஃப் இப்படி போச்சு, அப்புறம் இதுல வேற கமெண்ட் வேற, அவனாலதான் என் லைஃப் போச்சு, அது நிறைய பேர் சொல்ற விஷயங்கள். நீ என்ன வெங்காயத்தை அவனை நம்பி போற? நீ உன்னை நம்பி முடிவெடு. இவங்களால போச்சு, அவங்களால போச்சு, அவனால போச்சு, இவனால போச்சு, ஏன்னா உணர்றது இல்ல. ஏன் அடுத்தவங்களை நீ நம்புறேன்னா முதல்ல உண்மையில உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்ன்றத நம்பிக்கை இல்லை, அதனால நீ அடுத்தவங்களை கேட்கற. அதுல 2 விஷயம் இருக்கு. உன்னை உணர்ந்து முடிவு எடுக்கிறது வேற, அகங்காரத்துல முடிவு எடுக்கிறது வேற. ரைட்டா? நீ இன்னைக்கு வந்து முடிவு எடுக்கிறாங்க, நிறைய பேர் சுய முடிவு தான் எடுக்கிறாங்க, அகங்காரத்துல, உணர்ந்துலாம் கிடையாது. இன்னைக்கு அகங்காரத்துல நிறைய பேர் முடிவு எடுக்கிறாங்க, அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரைட்டா? சோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவா, ஒரு அறிவா? அறிவுன்றது இது தெய்வீக அறிவு. நீங்க பாடத்துல படிச்சோ இதெல்லாம் வராது. இது தெய்வீக அறிவு அப்படின்றது, இந்த பேரண்ட பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்வர். கம்ப்யூட்டர்ல எப்படி சர்வர் ரூம் அப்படின்னு ஒண்ணு இருக்கோ, அந்த மாதிரி இது மிகப்பெரிய டேட்டா சர்வர். இதுல இந்த உலகம் தோன்றினதுல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் என்ன, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு கல்லு, மண்ணு,
தூசு, துப்பு, அதோட அசைவுகளும் இதுல பதிவாயிருக்கு. எப்போ தேவையோ அது டவுன்லோட் ஆகும். இப்போ நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த பேய் பிடிச்சிருச்சும்பாங்க, அல்லது சாமி வந்துருச்சும்பாங்க, அல்லது சாமியார் ஆட்டாரும்பாங்க. அந்த பாஷையே அவருக்கு தெரியாது, இல்ல அந்த மேட்டரை படிச்சிருக்க ஸ்கூல் பக்கமே போயிருக்க மாட்டாரு. இப்போ நான்லாம் வந்து காலேஜ் எல்லாம் பெருசா படிக்கல, ஏன்னா +2 முடிச்சு ஓடி போனேன். அதுக்கப்புறம் கரஸ்ல தான் பண்ணேன். ஸோ நான் வந்து MBAல நிறைய கோர்ஸ் பண்ணியிருக்கேன், மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய பண்ணியிருக்கேன். காலேஜ்ல போய் நம்ம எல்லாமே கரஸ் தான். பட் அதுல இல்லாததெல்லாம் நான் பேசுவேன். ரைட்டுங்களா? என்ன எப்படி வருதுன்னு எனக்கே தெரியாது சம்டைம்ஸ். ரீசன் என்னன்னா, உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ உங்களோட லைஃப்ல நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு குழப்பத்துல இருப்பீங்க, ஏதோ ஒரு குழப்பத்துல ஏதோ ஒரு முடிவுக்காக கடவுள்கிட்ட வேண்டிட்டு இங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு சம்பந்தமே இல்லாம தெருவுல ஏதோ 4 பேர் பேசிட்டு போகும்போது அவன் ஏதோ அவன் பிரச்சனை ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கான், நம்மளுக்கு பதில் சொல்ற மாதிரியே அங்க இருந்து முடிவுகள் வரும். அவன் பேசிட்டு போவான். நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். அது நம்மளுக்கு என்ன கேள்வி இருக்குமோ அதுக்கான ஆன்சர் நமக்கு கரெக்டா அது நம்மளுக்கு சூட்டபிள் ஆகும். கண்டிப்பா. சரியா? இதெல்லாம் கடவுள் உங்களுக்கு வந்து அந்த டேட்டா டவுன்லோட் பண்ணி கொடுக்கறது. இதான் சாட்சி. ரைட்டுங்களா? இது நம்மளால அதை எதிர்ச்சியெல்லாம் நடக்கிறது இல்ல. கடவுள் இருக்கு, உங்க கூட தான் இருக்கு, உங்களுக்கு உள்ளதான் இருக்கு, நீங்க தான் கடவுள். ரைட்டுங்களா? ஆனா என்ன மேட்டர்னா, நம்ம உணரல, அதை உணரணும். இதெல்லாம் உணர்த்துறதுக்காக என்னோட டார்கெட்டை மாத்தி அவங்க டார்கெட் கொடுத்தாங்க இல்லையா, சமுதாயத்துக்கு இப்போ ஒத்து வராது, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஒத்து வராது. ஏன்னா அம்மனமா இருக்கிற ஊர்ல போய் நீ கோட் சூட் போட்டு போயின்னு வச்சுக்கோங்க, எவன் கோட் சூட் போட்டு போனான்னா அவன் செத்தான். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி கதை தான் அங்கே. ஸோ அதனால ஸ்ரீவித்யா கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இதுல வந்து நம்ம பல படிநிலைகள் இருக்கு. அதுல முதல் படிநிலை அப்படிங்கிறது உச்சிஷ்ட மகா கணபதி, அதான் நம்ம கொடுக்கணும். இதுவே வந்து நிறைய பேருக்கு ஷாக்கிங். ஏன்னா ஸ்ரீவித்யா உபாசனை மார்க்கத்துல உச்சிஷ்ட மகா கணபதி தரமாட்டாங்க. அப்படியே கொடுத்தாங்கன்னா நீங்க ஒரு எல்லா தீட்சையும் எடுத்து பூர்ண தீட்சை எடுத்து 10 வருஷம் கழிச்சு உச்சிஷ்ட கணபதி கொடுப்பாங்க. ஆனா நம்மளதுல இருந்து முதல் தீட்சையா தான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி தீட்சை தான் முதல் தீட்சை. அது அவ்வளோ பவர்ஃபுல். அதுக்கு ரீசன்லாம் நான் இன்னொரு நாளைக்கு விளக்கமா சொல்றோம். இப்போ படிநிலைகள் மட்டும் சொல்றேன். ஸோ முதல் தீட்சை வந்து உச்சிஷ்ட மகா கணபதி. அது முடிச்சிங்க அப்படின்னா அடுத்தது நவாக்கிரி சக்கர சாதனா, நவாக்கிரி பிராணாயாமா. இது ஓப்பனா தான் இருக்கு, யாரு வேணும், எல்லாம் இன்டர்நெட்ல கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா எப்படி பண்ண சத்தியமா உனக்கு தெரியாது. தப்பு தப்பா பண்ணிட்டு அவர் தெளிவா கொடுத்துருக்காரு. யாரு? திருமூலர் தான் எழுதுனது. திருமூலர் தெளிவா தான் கொடுத்துருக்காரு. சரியா? ஆனா நம்ம தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல பெரிய குருமார்களே தப்பு தப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. நவாகிரி சக்கரம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நவாகிரி சக்கரமே கிடையாது. அவர் நவாகிரி சக்கரம்னு சொன்னது வேற அர்த்தம். சக்கரத்துல சுத்தணும், சக்கரத்துல எழுதுறது இல்ல. சரிங்களா? அவர் நிறைய விளக்கங்கள் சொல்லி இருக்கிறாரு. நம்ம அதை தப்பா புரிஞ்சுட்டு நிறைய பேர் நவாகிரி சக்கரம் எழுதி பூஜை பண்ணி கொடுக்குறான். அதையும் பணமட்டி வாங்கி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னோட ஆதங்கங்கள். அப்பப்போ நான் வந்து பாத்துட்டீங்கன்னா மக்களே, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேள்விக்கு ஈஸியா நீங்க கேட்ட ரொம்ப சிம்பிள், என்னென்ன பண்றீங்க, 4 வார்த்தை தான், அழகா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இதுதான் பண்றேன், இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விளக்கங்கள் எல்லாம் வந்து உங்களோட புரிதலுக்காகவோ இல்லையோ எனக்கு தெரியாது, என்னோட ஆதங்கங்களை நான் கொட்டுறேன். இது உங்களுக்கு உபயோகமா இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா என்னோட ஒவ்வொரு வார்த்தைகளும் உபயோகம் இல்லாம இது வரைக்கும் போனதில்லை. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உதவும். கேட்டுங்களா? நான் என்ன என்னோட வார்த்தைகள் இல்லை, இது என்னோட ஹையர் செல்ஃப், குருமண்டலம், குருமார்கள் அல்லது பிரபஞ்சம், என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, அல்லாஹ், இயேசு, சிவன், சக்தி, என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. அவங்களோட இன்ட்யூஷன், அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்களோ அது என் மூலியமா வருது, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ உச்சிஷ்ட கணபதி முதல் தீட்சை, 2வது வந்து நவாக்கிரி சக்கர சாதனா அண்ட் பிராணாயாமா எல்லாம் ஒன்னா தான் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் நம்ம வந்து பாலா கொடுத்துட்டு இருந்தோம், பாலா திரிபுர சுந்தரி. இப்போ நடுவுல வந்து அப்பப்போ நான் மாத்திடுவேன், நடுவுல நிரந்தரமாலாம் இருக்காது. 3வது தீட்சை பாலா கன்ஃபார்மு. ஆனா அப்பப்போ திடீர்னு நான் வாராங்கி கொடுத்துருவேன், இல்லைன்னா மாதங்கி கொடுப்பேன். அது 2 கொடுத்து அடுத்தது இதுக்கு போயிடுவேன், இல்லை 2மே கொடுக்க போனா டேட்டா பாலா போயிடுவேன். It's depending upon that particular situation, how I am directed by them.
ரைட்டுங்களா? ஸோ பாலா கன்ஃபார்ம். ஸோ 3வது திசை நீங்க பாலான்னு வச்சுக்கோங்க. இது வந்து அடிப்படை. இதை முடிச்சீங்கன்னா தான் அடுத்ததுக்கு நீங்க போக முடியும். இது வந்து ஸ்ரீவித்யா உபாசனையில காமிகா பிரயோகம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. இப்போ நேற்று சொன்ன மாதிரி முதல்ல உங்களுக்கு பசிக்குது, நான் பசி ஆத்துனாதான் நீங்க நான் சொல்றதை கேட்க முடியும். பசியில இருக்கிற கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீங்க எதை பண்ணி அவனை கேட்குமா? கேட்காது. கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து காமிகா பிரயோகம் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு அது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம், மன ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம், உங்க ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், எந்த விஷயமானாலும் இருக்கலாம். ஸோ அதை சரி பண்ணணும் அல்லது அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஸ்ரீசக்கர உபாசனா நம்ம தரோம். ஸ்ரீசக்கர உபாசனா இஸ் ஜெனரல். நீங்க அதுக்கு இந்த தீட்சையெல்லாம் எடுத்துருக்கணும்லாம் கிடையாது. அது பசிக்கு சாப்பாடு போடுற மாதிரி, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ சரி பண்ற மாதிரி. ஆனா ஸ்ரீசக்கரம் வந்து ஸ்ரீவித்யாவில் அதான் மெயின், ரொம்ப முக்கியமானது. ரைட்டுங்களா? அதை நம்ம எடுத்துலாம் ஃபர்ஸ்ட் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அதெல்லாம் நம்ம கொடுக்கறது இல்லை. யாருக்காவது பிரச்சனை, அது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அது உங்களுக்கு வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னே உங்களுக்கு தெரியல, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஸ்ரீசக்கரம் தரோம். அது உபாசனை தீட்சையா தான் தரோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஸ்ரீசக்கரம் நம்ம வரைஞ்சும் தர்றோம். நம்ம ஸ்ரீசக்கரம் வந்து அஷ்டகந்த ஸ்ரீசக்கரம் தான் தரோம், சும்மா மற்றவங்க தர்றதெல்லாம் கிடையாது. அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸ்ரீசக்கரம் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது பெரிய சப்ஜெக்ட். ஸ்ரீசக்கரம் நீங்க வாங்கின ஸ்ரீசக்கரம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறது பெரிய சப்ஜெக்ட். அதை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது பெரிய சப்ஜெக்ட். சும்மா தெருவில் இப்போ 2000 ரூபாய்க்கும் கிடைக்குது, 3 ரூபாய்க்கும் கிடைக்குது, 30 ரூபாய்க்கும் கிடைக்குது. ஸ்ரீசக்கரம் பிரிண்ட் அவுட் எடுத்து விற்கிறான். ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் நிறைய ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்காத சொல்றேன். ஸ்ரீசக்கரம் எந்தெந்த வகையெல்லாம் நீங்க வாங்கலாம் அப்படின்னா, ஒண்ணு நீங்க ஸ்ரீசக்கரம் வரைகிறது எப்படி அப்படின்னு கத்துட்டு அந்த மந்திரத்தை நீங்க உபாசனை பண்ணி சித்தி பண்ணி உங்களுக்கு நீங்களே வரைஞ்சிக்கலாம். அது வேலை செய்யும். சரிங்களா? அல்லது குருமார்கள் இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் சித்தியானவங்க, உங்களுக்காக உங்களோட பர்த் சார்ட்டை வச்சு உங்களுக்கு நீங்க எழுதும் போதுமே கூட உங்களோட பக்ஷி பஞ்சபக்ஷி இருக்கு இல்லைங்களா, பஞ்சபக்ஷியில உங்களோட பக்ஷி ஆட்சியில் இருக்கும் போது எழுதணும். அப்பதான் வேலை செய்யும். நீங்க நினைச்ச நேரத்துல எழுத முடியாது. அதனால அது வந்து உங்க போட்டோ நான் பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி. இப்ப நான் உங்ககிட்ட டேரக்டா பேசுறேன், ஏதாவது சொல்றீங்க, உங்க போட்டோ பிடிச்சி நான் வச்சுட்டு உங்ககிட்ட பேசுறேன் என்ன ஆகும்? ஏதாவது பதில் வருமா? போட்டோ இருக்கும், நான் உங்ககிட்ட பேசுற ஃபீல் பண்ணுவேன், ஆனா எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ரைட்டுங்களா? அந்த மாதிரிதான் அது. நீங்க வேணா ஸ்ரீசக்கரன்ற பேர்ல வச்சிருக்கலாம், 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நிறைய கோயிலே தப்பா பிரிண்ட் அடிச்சு வைக்கிறாங்க. நிறைய பிரபலமான கோயில், சரிங்களா, தப்பா தான் வைக்கிறாங்க. நான் நேர்லயே ஒரு தடவை சண்டை போட்டு போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கு. கேரளால ஒரு கோயில்ல சண்டை போட்டு பண்றாங்க, நிறைய கோயில்ல பண்றாங்க. இன்னைக்கும் கேரளால எனக்கு ஒரு கேஸ் இருக்கு. சண்டை போட்டு இதை தப்புன்னு சொல்லி அந்த தாந்திரிக்கிட்டே சண்டை போட்டு அவங்க கேஸ் கொடுத்து எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்பவும் இப்படிதான் எழுதி கொடுத்துருக்கேன். சாஸ்திரத்துல இது கிடையாது, இப்படிதான் இருக்கு, நான் உண்மையை தான் சொன்னேன், நான் எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ணல, இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, இனிமே நான் இந்த கோயிலுக்கு வரமாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். உண்மை. ரைட்டுங்களா? ஸோ ஒரு வகையில நீங்க கத்துட்டு நீங்க தீட்சை எடுத்து அதை சித்தி பண்ணி உங்களுக்கு நீங்களே உங்களோட பயிற்சி ஆட்சியில் இருக்கும்போது எழுதிக்கலாம். அது வேலை செய்யும். அல்லது உங்களோட குருமார்கள் அல்லது நீங்க நம்புற குருமார்கள் அவங்க கிட்ட சொல்லி அவங்களோட பஞ்சபட்சியும் உங்களோட பஞ்சபட்சியும் ஆட்சியில் இருக்கணும். வாய்ப்பே கிடையாது. சாதாரணமா பார்க்கும்போது சூட்சும பஞ்சபட்சின்னு ஒண்ணு இருக்கு. அதுல போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷமா அத கிடைக்கும். இதுல பஞ்சபட்சி தெரிஞ்சவங்களுக்கு நிறைய புரியும். ரைட்டுங்களா? அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஏதாவது எழுதணும். அவ்வளவு பெரிய ஸ்ரீசக்கரத்தை ஒரே நாள் எழுதிட முடியுமா? சரிங்களா? சோ அந்த டைமை பொறுத்து எடுத்து உட்கார்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுவீங்க? ரைட்டா? சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல அந்த பச்சி பார்த்து எழுதி அப்படி அவர் கொடுத்தாதான் அது உங்களுக்கு வேலை செய்யும். அல்லது உங்க குரு இருக்கிறாரு, அவரு ஒரு ஸ்ரீசக்கரம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரு விருப்பப்பட்டு உங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்ரீசக்கரத்தை நீங்க எடுத்து வச்சு பண்ணலாம். இந்த 3 தவிர வேற எந்த வகையில நீங்க ஸ்ரீசக்கரம் வாங்கி வச்சிருந்தாலும் மேரு வாங்கி வச்சிருந்தாலும் வேலை செய்யாது. அதெல்லாம் வந்து ஒரு போட்டோஸ் நீங்க வச்சு பூஜை பண்ற மாதிரி தான். போட்டோஸ்ல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்க முடியாதோ
அதே மாதிரி அங்க இருந்து நீங்க அதையும் எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க நாங்களாம் பெரிய ஆளு இல்லம்மா, நான் வந்து விளக்கம் தான் சொல்றோம். இப்படி இப்படி இதுதான் இப்படிதான் சாஸ்திரம் இருக்குன்னு தான் சொல்றோமே தவிர நான் பெரிய ஆளுலாம் இங்க சொல்ல வரல. நம்மளோட பெரிய ஆளு நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு என் குருமார்கள் உயிரோட தான் இருக்காங்க. அங்கேயும் வரமாட்டாங்க. நம்பி கூப்பிட்டோன்னா என்ன அடிச்சு கொண்டுருவாங்க. ரைட்டுங்களா? அதெல்லாம் இன்னமும் இருக்காங்க. ஸோ எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, நான் வந்திருக்கேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க வரல. அவங்க மூலியமா செய்றாங்களோ என்னமோ அது தெரியாது. எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்கள இந்த மாதிரிலாம் சொன்னோம்னா நீ வெளியே போயிருவாங்க என்ன முதல்ல, திரும்ப என்ன கூப்பிட மாட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஸ்ரீ சக்கரம் உபாசனை தீட்சை கொடுக்குறோம். அது போக சில பூஜை பரிகாரங்கள் பண்றோம். அது நீங்க நினைச்சு நீங்க பணம் கொடுத்துருக்காங்கலாம் பண்ண மாட்டோம். உங்களுக்கு தகுதி இருந்தால் பண்ணுவோம். நாங்க உணரணும் உண்மையிலேயே நீங்க வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க இல்லை. இப்போ ஏதோ ஒரு உங்க வீட்டுல ஒரு கஷ்டம் ஏதோ ஒண்ணு நடக்குது, இதுல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க எங்கிட்ட வர்றீங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இது உங்களால வரல, யாரோ பண்ணதுக்காக நீங்க அனுபவிக்கிறீங்க, நீங்க அப்பாவி வந்து பண்ணுவோம். அந்த இதுல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பண்ணுவோம். நீங்க நீங்க எவனுக்கு ஒருத்தர் செய்வனை பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க, அது ஏதோ ஒண்ணு நடந்து உங்களுக்கு திரும்ப வருதுன்னு வச்சுக்கோங்க, அதனால நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீ பண்ண தப்புக்கு தான் நீ அனுபவிக்கிற. நான் ஏன் ஒன்னும் வந்து காப்பாத்து அனுபவி, தப்பு பண்ண அனுபவி. இன்னொரு நாளைக்கு பண்ண மாட்டீங்கல்ல, ஆனா சொல்லிடுவோம் இந்த ரீசன்னாலதான் நீ இது அனுபவிக்கிற, என்னால எதுவும் பண்ண முடியாது, வேணா என்னோட பெரிய எல்லாம் இருக்காங்க. இங்க வந்து உண்மையான தேடுதல் உள்ளவர்களுக்கும் உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடமே தவிர உங்களோட பேராசைகளுக்காகவும் அல்லது நீங்க வசியம் பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ணும் தயவு செஞ்சு இது பக்கம் வந்துடாதீங்க. நான் ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா ஒரு கிராமத்தாலு கோவணம் கட்டிக்கிட்டு எப்படி பேசுவானோ, எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவானோ அதை விட மோசமா நாங்களாம் யூஸ் பண்ணுவோம். அதனால அந்த மாதிரி எண்ணத்துல இந்த பக்கம் வந்துடாதீங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா இதோட வச்சுக்கோங்க. அடிப்படையோட நிப்பாட்டிக்கலாம். அடிப்படையை நம்ம என்னென்ன பண்ணித்தரோம், ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடத்துல உச்சிஷ்ட கணபதி பண்றோம். அதுக்கப்புறம் 2வதா நவாக்கிரி சக்கர சாதனா பண்றோம். 3வதா பாலா பண்றோம் கம்பல்சரி. அப்பப்போ தேவைப்பட்டா வாராகி பண்ணுவோம் அல்லது மாதங்கி பண்ணுவோம், அல்லது ரெண்டும் பண்ணுவோம், depending upon the situation and the requirement of the sadhakas or the position of me or as directed by the divine soul. That's it. இது வந்து அடிப்படை. அது போக உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு, அதாவது நான் சொன்ன மாதிரி பசியில் இருக்கிற சாப்பாடு போடுறதுக்காக ஸ்ரீ சக்கர உபாசனை தேய்ச்சி அப்புறம் ஸ்ரீ சக்கரம் நம்ம தர்றோம். அது போக சில பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி அதுக்கு இன்ஃபியூஸ் பண்ணி விற்கிறோம். இங்க நம்ம பிசினஸ் பண்ணல, அதனால அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. சரிங்களா? நிறைய பண்றோம், நான் விளம்பரம் பண்றதுக்கு இங்க வரல, அதனால அதெல்லாம் பேரை சொல்லி இன்னும் சொல்லிடுறேன். இந்த என்ன மாலைப்பா நிறைய போயிட்டு இருக்கு இப்போ, கருங்காலி மாலை. தயவு செஞ்சு நீங்க போட்டு பாருங்க, 1 மாசம் போடுங்க. ஒண்ணு உங்களுக்கு பணம் போகும், இல்ல சொத்து சுகம் போகும், இல்ல புருஷன் போயிடுவார். எழுதி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. கருங்காலி அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி அதை போட்டீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே எல்லாம் கிடையாது. நீங்க யாரெல்லாம் நீங்க இம்ப்ரெஸ் ஆகி போட்டீங்களோ அவங்களோட லைஃபை பாருங்களேன். நீங்க யாரோ ஒரு இம்ப்ரெஸ் ஆகி தானே போட்டிருப்பீங்க. அந்த நடிகர் போட்டார், இந்த நடிகர் போட்டார், அவர் இப்படி ஆயிட்டார், நான் போட்டேன், அவரோட லைஃபை முதல்ல பாருங்க. அந்த போடுறதுக்கு முன்னாடி அவரோட லைஃப் எப்படி இருந்தது, போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, யார வேணா எடுத்துக்கங்க. யார வேணா எடுத்துக்கங்க, இல்ல யார வேணா எடுத்துக்கங்க. ஒரு ஆள்லாம் சொல்லல, ஒரு ஆளுலாம் இந்த தப்ப பண்ணல, நிறைய பேர் பண்ணாங்க. அவங்களுக்கே தெரியாது, யார் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கே தெரியும் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ரைட்டுங்களா? ஒண்ணு பணம் போவோம், அல்லது கூட இருக்கிறவங்க போவாங்க, அல்லது ரெண்டும் போய் நடுவில் நிற்பேன். ரைட்டுங்களா? அதெல்லாம் தெரியாமலாம் போடக்கூடாது. அதனால நான் என்னென்ன பண்றேன்லாம் உங்களுக்கு சொல்லல. கரெக்டா? நான் வந்து என்ன நம்பினா என்ன நம்பி இல்லை, ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடத்தை நம்பி, என்னோட குரு மண்டலத்தை நம்பி, உண்மையான தேடுதலோட
உண்மையான அந்த வேட்கையோட யார் வரீங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன வேணுமோ அதை நாங்கள் தர்றோம். இங்கே சேல்ஸ் எல்லாம் கிடையாது. நீ வந்து இங்கே எதுவும் வாங்க வேண்டாம். வெரி சிம்பிள். ரைட்டுங்களா? ஸோ அடிப்படை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம், பேசிக்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு இருக்கு, அதோட அட்வான்ஸ்டு இருக்கு. இதுக்கெல்லாம் எண்டே கிடையாது, போயிட்டே இருக்கலாம். நான் இப்ப வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த அடிப்படை அப்படின்றது இந்த பாரு அங்க இருக்கு தெரிய பத்தியா தூரமா, அது கடல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான், கடல்னு சொல்லியிருக்கேன். மேபி கலையோட அந்த கடல் அலையோட ஓசை உங்களுக்கு கேட்கலாம். நீ இன்ன வரைக்கும் அதை போய் தொடவே இல்லை. அங்க என்ன நடக்கணும் உனக்கு தெரியாது. நீங்க எடுத்துட்டு முடிவுலாம் பண்ணக்கூடாது. நான் ஸ்ரீவித்யா உபாசகர், நான் எடுத்துட்டேன், 10 விஷயம் பிரயோஜனம் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து அடிப்படை, அவ்வளவுதான். இது மட்டும் தான் நம்ம பண்றோம். முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா மறுபடியும் அடுத்த வாய்ப்பு இருந்தா இல்ல, நான் உங்களை விடுற மாதிரி எல்லாம் இல்ல, சில வீடியோக்கள்ல வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்றோம், எப்படி பண்றோம்ன்றத சொல்றோம். அதே மாதிரி இது மூலியமா சொசைட்டில நம்ம சில விஷயங்கள்லாம் பண்றோம், அதெல்லாம் நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்றது பேசுவோம். வாய்ப்பு இருந்தா அனுமதி கொடுத்தா. அனைவருக்கும் இதுவரை பொறுமையாக இருந்து ரசிச்சீங்களா இல்லையா, வேற வழி இல்லாம பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நிறைய பேர் இது வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு புரியும், எல்லாருக்கும் என்ன விஷயம்ன்றத கண்டிப்பா உணர்வாங்க. என்னோட டேக்லைன் ஒண்ணுதான், புரிஞ்சா உனக்கு நல்லது, புரியலைன்னா எனக்கு நல்லது. ஏன்னா உன்ன மாதிரி ஆளு என்கிட்ட வரமாட்டீங்க, நான் ஃப்ரீயா இருக்கலாம். வந்தீங்கன்னா எனக்கு கஷ்டம். ரைட்டுங்களா? சோ அதனால வராதிங்க. நன்றிகள். இந்த வாய்ப்பையும் இந்த வசதியும் அளித்த ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரிக்கும், இந்த பேரண்ட பிரபஞ்சத்திற்கும், இந்த வாய்ப்பளித்த எனது குருமார்களுக்கும், இங்க வந்து அமர்ந்து ரசிச்சிங்களோ இல்லையோ பார்த்துருப்பீங்க, ஏதோ கேட்டிருப்பீங்க, உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் ஆசையையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். ஓம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஜெய் ஸ்ரீ குருப்பியோ நமக, ஜெய் குரு தத்தா. நேர்களே, நம்ம ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடமோட நம்ம குருஜி அவர்கள் வந்து ரொம்ப பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்கணும், நான் நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. கண்டிப்பா உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா வந்து இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா நெக்ஸ்ட் நிறைய விஷயங்கள் பேச போறோம். இதோட வந்து முடிச்சா பாருங்கல்ல, பார்ப்பாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி, வணக்கம்.